பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் அவருக்கு மாலை மரியாதை செய்வதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது. கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இன்றைக்கு கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்து இங்க மாலை அணிவித்து பெருமை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தான் பெருமை. பெருந்தலைவருடைய இந்த சிலை பராமரித்ததே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சிலை இருப்பதே துர்நாற்றம் அமைந்திருக்கும். இந்த பகுதியில சிறுநீர் கழிக்கிறது, இங்க அருகாமையிலேயே கழிப்பிடம் இருந்தது, அது ஒழுங்காக பராமரிப்பு இல்லை. அதனால நாங்க தான் இதெல்லாம் செஞ்சு முறையாக நான் அன்னைக்கு அமைச்சராக இருந்ததுனால இது இந்த 10 தூண் மண்டபம், இங்க இருக்கிற திருமல நாயக்கர், இந்த 4 மாசு வீதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வந்து செயல்படுத்தணும். அதுல பெருமை கொள்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா தான் நானும் கலந்து கொள்கின்ற பெருந்தலைவர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் மணிமண்டபம் திறப்பு விழாவும் அவருடைய சிலை திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தியது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழையடி வாழையாக பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்துவதிலும், அதே மாதிரி தேச தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்திட்ட அத்தனை தியாகிகளையும் பாராட்டி போற்றக்கூடியது, வீரர்களை பாராட்டி போற்றக்கூடியது கட்சி ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர், அவைத்தலைவர் அண்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களும், துணை செயலாளர் வில்லாவர ராஜா அவர்களும், பொருளாளர் பறவை ராஜா அவர்கள் மற்றும் பகுதி கழக செயலர் தனுசுலாஸ் மற்றும் இங்கே கழக நிர்வாகிகளும் பெருந்தளக அனைத்து பகுதி கழக செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து அணியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். ரொம்ப நன்றி.